வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் விஷ மூங்கில் செடி அப்படின்னு நாட்டுப்புறத்தில் சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறத்தில் அறிவியல் பேர் என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூ, வாசமும் அப்படி சுமாராக இருக்குது, நல்லா வடிக்குது. பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரியே இருக்குது, ஒரு வித்தியாசமாக வெளிநாட்டு பூ மாதிரி இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செடி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. அது ஒரு கிழங்கு வகை, ஒரு கிழங்கு போட்டோம்னா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இது என்னன்னா, இது இந்த நெகத்தில் இப்போ இந்த அழுக்கு புண்ணு நெகை சுற்றி அப்படிம்பாங்க, அதுக்கெல்லாம் வச்சு கட்டினா நல்லாயிரும். அதுபோக மாடுகளுக்குமே சில வைத்தியங்களுக்கு, ஆடு மாடுகளுக்கு அந்த மாதிரி கால்நடைகளுக்கும் ஆகும். கிராமப்புறத்தில் இது வச்சுருப்பாங்க. நான் பாருங்கள் இங்கேருந்து கொண்டு சும்மா போட்ட கிணத்து பக்கத்தில் ரொம்ப நாளாக இருக்குது. 20 வருஷமாக காய் திரும்ப வரும், மழை பெஞ்சா வரும், இப்படியே இருக்குது. இது ஒரு சீசனில் ஒரு புழு வந்துன்னா சீக்கிரம் ஒரு 3 இந்த செடி போகிற தின்னுவோம். ஒரு அசிங்கமான புழு கொச நிறைய பூந்து கடிச்சு தின்னுவோட்டு போயிடும். திரும்ப தளைஞ்சி வரும். கீழே கிழங்கு இருக்கனால திரும்ப தளைஞ்சு வர்ற தன்மையுடையது இந்த செடி. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ ஒரு சீசனில் அதிசயமாக தான் வருஷத்துக்கு ஒரு காலத்தில் இந்த பூ அந்த மாதிரி உங்கள் பார்வைக்கு எப்படி அழகாக இருக்குது பாருங்க. யாராவது இந்த மாதிரி செடி, இந்த செடி அந்த செடி கொஞ்சம் வளர்ந்தா அந்த பூ மாதிரி இருக்குது, இந்த பூ வந்துடும் இந்த மாதிரி. பாருங்க, பூ வித்தியாசமான நிறத்தில் வித்தியாசமான கலரில் டைப்பில் இருக்குது பாருங்க. இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஒரு கண்ணில் பட்டது. சரி, உங்களுக்கு கொடுக்கலாம்ன்ட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.